Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் டிசம்பர் பௌர்ணமி பாகம் 6 அத்தியாயம் 8. நித்யன் சில வினாடிகளுக்கு உறைந்து போய் பின் மீண்டும் அந்த ஜெகதீஷை பார்த்தான். சாந்தா? ஜெகதீஷ் புன்னகைத்தான். இது கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்வி தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. விசாலியை கல்யாணம் பண்ண நீங்கள் ஓகே சொல்லிட்டா இந்த நிலைமையில் சாந்தாவை எப்படி தவிர்க்க போகிறீங்க? நித்யனுக்கு இப்போது நெற்றி வியர்த்து போயிருக்கு. அதை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டே கேட்டான். சார், சாந்தாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜெகதீஷ் தன் உதட்டில் நிறுத்தியிருந்த புன்னகை சற்று பெரிதாக்கினான். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சாந்தா இப்போ தங்கியிருக்கிற ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர்கள் சப்ளை செய்த வகையில் எனக்கும் அந்த ஹாஸ்டல் மேனேஜர் அம்மாவுக்கும் நல்ல பழக்கம் உண்டு. மாதத்துக்கு 2 தடவையாவது அந்த ஹாஸ்டலுக்கு ஃபார்மல் விசிட் போவேன். அப்படி போன சமயங்களில் ஹாஸ்டல் விசிட்டர்ஸ் ஹாலில் உங்களை அந்த சாந்தாவோட பார்த்துருக்கேன். அந்த பெண்ணோட பேர் சாந்தான்னு எனக்கு முதல்ல தெரியாது. மேனேஜர் அம்மாக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நித்யனின் முகத்தில் இப்போது கணிசமான வேர்வை உலர்ந்து போன உதடுகளோடு கேட்டான். இந்த சாந்தா விஷயம் உங்கள் மனைவி ரூபாவுக்கு தெரியுமா? தெரியாது. போன விஷயம் வரைக்கும் சொன்னதில்லை, போன நிமிஷம் வரைக்கும் சொல்லலை, இனிமேலும் சொல்ல போகிறத உத்தேசம் இல்லை. ஏன்னா பெண்கள்கிட்ட இது மாதிரியான விஷயங்கள் போனால் பிரச்சனை எவ்வளோ பெருசாக விசுரூபம் எடுக்குன்னு எனக்கு தெரியும். சாந்தாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற காதலை பற்றி எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட நான் காட்டினதுக்கு காரணம் சாந்தாவை இந்த விஷயத்தில் எப்படி தவிர்க்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்க தான். நித்யன் ஒரு பெரிய அனல் மூச்சோடு ஜெகதீஷை ஏறிட்டான். எனக்கு இந்த விஷயத்தில் நிறைய குழப்பம் இருக்குது. அப்பாவோட கட்டாயத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு தலையாட்ட வேண்டிய நிலைமை. அதே சமயத்தில் சாந்தாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சாந்தாவை காதலிக்கிற விஷயம் தெரியுமா? தெரியாது. நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கலாமே. தெரியப்படுத்தினாலும் அதனால் பிரயோஜனம் இல்லைங்கிற எல்லையை கடந்து விட்டது இந்த விவகாரம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க நித்யன்? நித்யன் பதில் சொல்வதற்குள் ரூபாவின் குரல் கேட்டது. வாஷ் பேசினில் 2 பேரும் கை கழுவிட்டு இருக்கீங்களா இல்லை குளிச்சுட்டு இருக்கீங்களா? இருவரும் மேஜைக்கு திரும்பினார்கள். பீங்கான் கோப்பையில் இருந்த தக்காளி சூப்பில் பெப்பரையும் சால்ட்டையும் தூவிக்கொண்டே விசாலி கேட்டான். வாஷ் பேசின்ட்டு 2 பேரும் அப்படின்னு அரட்ட? பிஸ்னஸ் பற்றி தான். இது டின்னர் நேரம், நோ பிஸ்னஸ் ஏ. நித்யன் விசாலிக்கு பக்கத்தில் நாசுக்காய் சிறிது இடம் விட்டு உட்கார்ந்தான். ரூபா சிரித்தாள். நோ அப்ஜெக்ஷன் மிஸ்டர் நித்யன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தே உட்காரலாம். கல்யாண டேட்டை கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த 20 சென்டிமீட்டர் இடைவெளி? நல்லா சேர்ந்து உட்காருங்க. நித்யன் ரூபா சொன்னதை கேட்டு அவஸ்தையாய் புன்னகை பூக்க விசாலி தன் நாற்காலியை சற்று இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார விசாலியின் தோள்பட்டை ஒரு பூச்செண்டாய் மோதியது. நித்யன் முகத்தில் எந்த ஒரு சலனத்தையும் காட்டாமல் சூப் கிண்ணத்தை நகர்த்தி வைத்து கொண்டு ஸ்பூனை போட்டு கலக்க ரூபா விசாலியை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தாள். சலி, கல்யாணத்துக்கு பிறகு நீ இவருக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த விஷயத்தில் உன்னோட உட்பிக்கு வோல்டேஜ் கம்மின்னு நினைக்கிறேன். விசாலி அந்த ரூபாவின் தலையை தட்டினான். சும்மா கிண்டலாகாதடி, பேசாமல் நீ சூப்பை சாப்பிடு. அவருக்கு எப்படி ட்ரைனிங் தர்றதுன்னு எனக்கு தெரியும். இதுக்காக நீ ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். பக்கத்து மேஜையில் இருந்தவர்களும் இதை கேட்டு சிரிக்க நித்யன் வேண்டா வெறுப்பை உதட்டில் புன்னகையை நிறுத்தினான். இரத்த ஓட்டமும் இருதய துடிப்பும் நொண்டியது. மறுநாள் காலை 9 மணி. சாந்தா கருணியில் காட்டன் சில்க் புடவை ஒன்றை உடம்புக்கு கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால் நின்று அணிந்திருந்த ஜாக்கெட்டோடு பொருந்துகிறதா என்று பார்த்து கொண்டிருந்த போது ஹாஸ்டல் ஆயா அறைக்குள் எட்டி பார்த்தான். சாந்தாம்மா, என்ன ஆயா உனக்கு ஃபோன் வந்திருக்கே? ஃபோனில் யார் தெரியலம்மா. அரைக்கதவை வெறுமனே சாத்திவிட்டு வராந்தாவில் வேக நடை போட்டு டெலிஃபோன் இருந்த அலுவலக அறைக்குள் நுழைந்தாள். ஒரு கழித்து காத்திருந்த டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து காது மடலுக்கு கொடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கேட்டது. பேசுகிறது யார்? சாந்தாவா? ஆமாம், நீங்கள் யார்? நான் யாருன்னு உனக்கு இப்போ தெரிய வேண்டியது முக்கியம் இல்லை. சொல்ல போகிற விஷயந்தான் முக்கியம். என்ன விஷயம்? நித்யனை நீ காதலிக்கிறது உண்மை தானே? என்ன பேச்சையே காணுமே? நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டியதில்லை. உனக்கு நான் உதவி பண்ண தான் இந்த ஃபோன் காலு. உபத்திரவம் தர்றதுக்காக இல்லை. உனக்கு என் கூட பேச பிரியம் இருந்தால் பேச்சை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ரிசீவரை வச்சிடலாம். என் கூட நீ பேசி தான் தீரணுங்கிற கட்டாயம் இல்லை. பேசுகிறியா? ரிசீவரை வச்சிடுறியா? பேசுகிறேன். அப்படின்னா பதில் சொல்லு. நீ நித்யனை காதலிக்கிறது உண்மையா? உண்மைதான். நித்யன் உன்னை நீ விரும்புகிற அளவுக்கு விரும்புகிறாரா? விரும்புகிறாரு அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க. என்ன சொல்கிறீங்க? உண்மையை சொல்கிறேம்மா. நித்யன் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறது உண்மையாக இருந்தால் விஜயராகவனோட பொண்ணு விசாலியை கல்யாணம் பண்ணிக்க அவர் சம்மதம் கொடுத்து தலையாட்டியிருப்பானா? அது சொல்லு.
விசாலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அது அவரோட அப்பா எடுத்த முடிவு. அதுக்கு அவர் கட்டுப்பட மாட்டார். ரிசீவரில் குரல் சிரித்தது. அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் நேற்று ராத்திரி ஹோட்டல் சோழாவில் நித்யன் விசாலி 2 பேருக்கும் ஏறக்கூடிய நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. நோ. என்ன நோ? அவர் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு? காணாவு காணாத. நித்யனை பற்றி எனக்கு தெரியும். ஆள் நல்ல டைப் கிடையாது. மும்பை ஜெயிலில் 1 வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உண்மையான காரணம் என்ன? மும்பை ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் தப்பாக நடந்துக்க பார்த்தார். கற்பழி முயற்சி. சாந்தா உறைந்து போன குரல் குறுக்கிட்டேன். நோ, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாத பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நித்யனை நம்பி உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க வேண்டாம்னு எச்சரிக்கை பண்ண தான் இந்த ஃபோனு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டு விட சாந்தாவும் ரிசீவரை சாத்திவிட்டு அறையை நோக்கி மௌனமாய் நடந்தாள். ஹிருதயத்துக்குள் இப்போது ஒரு புயல் மயம் கொண்டு விட்ட உணர்ச்சி. ஃபோனில் பேசிய நபர் சொன்னதெல்லாம் உண்மையா? நிச்சயமாக இருக்காது. ஏன் என் நித்தியம் அப்படிப்பட்டவர் இல்லை. இந்த ஃபோன் காலை பற்றி அவரிடம் பேசியாக வேண்டும். மணிக்கட்டில் நேரம் பார்த்தார் சாந்தா. மணி 9:15. சரியாக 10 மணிக்கெல்லாம் பனகல் பார்க் பஸ் ஸ்டாப்புக்கு நித்யன் வர சொல்லியிருக்கிறார். பட்டுப்புடவை நகையும் வாங்குவதற்காக ஏற்பாடு. போய் பார்க்கலாம். அறைக்குள் நுழைந்த சாந்தா வெளியே புறப்பட்டு செல்வதற்கான ஆயத்தத்தில் ஈடுபட்டாள். பனகல் பார்க் பஸ் நிறுத்தம். சரியாய் 10 மணி. எதிர்வெயில் முகத்தை தீப்பதையும் பொருட்படுத்தாமல் கும்பலோடு கும்பலாய் நின்றிருந்தாள் சாந்தா. பஸ்கள் வருவதும் பயணிகள் உதிர்ப்புவதும் ஏற்றிக்கொள்வதுமாய் நிமிஷங்கள் கரைந்து கொண்டிருந்தன. நேரம் 10:15. நித்யனை காணும். சாந்தாவின் பார்வை சாலையில் உருந்து வரும் மாருதி கார்களை ஆவலாக பார்த்து கொண்டு இருண்டது. என்றைக்கும் இப்படி லேட் செய்ய மாட்டாரே. நேரம் 10:25. வெயில் அப்போது முன் மண்டையை பிளந்தது. அடுத்த காற்றில் ஆனால் சாந்தாவுக்கு கால்கள் இற்று போகிற மாதிரி கொஞ்சம் கெஞ்ச பஸ் ஷெல்டருக்கு கீழே இருந்த திட்டு ஒன்றில் அசௌகரியமாக உட்கார்ந்து கொண்டாள். நேரம் உள்ளங்கையில் வைத்த பனிக்கட்டியாய் கரைய நித்யனை காணோம். 10:30, 10:40, 10:45, 10:55. சாந்தா பொறுமை இழந்து எழுந்தாள். நேரம் இப்போது சரியாய் 11 மணி. அவருடைய கம்பெனிக்கு ஃபோன் செய்து பார்க்கலாமா? யோசித்த வினாடி அந்த இளைஞன் தயக்கமாய் பக்கத்தில் வந்து நின்றான். மெல்லிய குரல் கேட்டான். நீங்கள் தானே சாந்தா? தொடரும்.